எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் காமினி, வயசு 33 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற சாந்தமான மனம் கொண்ட நடுத்தர வசூலில் பின் வரந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வேளாதான் சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா கடகம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயிலும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களா. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் இருந்தும் இவங்களை ஒரு டிகிரிக்கு மேலே படிக்க வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இங்கே வேலை பார்த்து ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு வராங்களா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கணக்கு எழுதுகிற வேலை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உழவர் சந்தையில் கீரை வியாபாரம் பண்ணிட்டு வராங்களாம்மா. 2 பேருமே சேர்ந்து ஒரு நார்மல் வரமாக தான் சம்பாதிச்சு வராங்களா. இவங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. அதுவும் ஒரு சின்ன வீடு தான் சொல்கிறாங்க. மொத்தமாக 4 பேருக்கு மேலே இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தக்கார பையனை ஒருத்தவங்களை பேசி முடிச்சாங்க சொல்கிறாங்கம்மா. ஸ்டார்டிங்கில் நல்லா போயிட்டு இருந்த இவங்க லைஃபு போக போக ரொம்ப மோசமாச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தவறிட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் கிட்டே வந்துட்டாங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்களா. இப்போ அவர் பண்ண தப்புக்கு நம்ம லைஃப் அப்படி ஏன் வேஸ்ட் பண்ண வைக்கணும்னு யோசிச்சு இனிமேல் துணை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இப்போ 2ஆம் திருமணத்தை தான் வந்து பார்த்துருவாங்கண்ணா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போ துணை ஒரு நல்ல மாதம் வருமானம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. குடும்பம் நடத்தக்கூடிய அளவு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும். அப்புறம் கெட்ட பழக்கம் இது கூட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப போன வாழ்க்கை ரொம்ப அடிப்படைட்டாங்கம்மா. இனிமேல் ஒரு செகண்ட் லைஃப்பை நல்லபடியாக சந்தோஷமாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களையும் அவங்க பையனையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இவங்கள பிடிச்சிருந்து அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.